வாங்கடா, வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எம்புட்டு ஒரு நாள் சரக்கு அடிங்கடா. டேய் க்ளீன் பண்றா. டேய் முதலாளியை கூப்பிடுறா. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு போ. தெருவுக்குள்ள 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? குத்துவோம்ல. ஆமாமா குத்துவ. பட்ட பகல்ல குடிச்சு போட்டு ரவுடித்தனம் பண்றோம்ல, அதனாலதான். இங்க பாரு, நீங்க எல்லாம் என்னடா குடிக்கிறீங்க? 90 சைஸ்ல இருந்துட்டு ஃபுல்லா குடிச்சு போட்டு ஃபுல் பாட்டில தூக்கிட்டு அலையுது பாரு. அவனுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்ன நீ மாசமா இருக்க? வாந்தி எடுக்கிற அழுகிற, வாந்தி எடுக்கிற அழுகிற, என்ன பிரச்சனை? புதுசா குடிக்கிறேன். அப்புறம் ஏன் குடிக்கிற? சோகத்தை மறைக்க குடிக்கிறேன். என்னப்பா சோகம்? காலையில எந்திரிக்கிறேன், பால் தொளிக்கிறேன், கோலம் போடுறேன், சோறு ஆக்குறேன், குழம்பு வைக்கிறேன், குழம்புல உப்பு பத்தல அடிச்சாலும் பரவாயில்ல, போட்ட கோலம் சேர்ல அடிக்கிறாள். ஒரு ஆம்பளை என்ன செய்வேன்? ஆம்பளை அழுகத்தான் முடியும். ஒண்ணு செய், இந்த ஆப்படுத்த அடி சரியா. ஐயோ, ஏன்? அது என் பொண்டாட்டிக்கு என் மாமியாவுக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப இந்த கோட்டை எடுத்து அடி. அது என் கொழுந்தாவுக்குல. பயங்கரமான குடும்பத்துல தான் நீ பொண்ணு எடுத்திருக்க. பயப்பட மாட்டாளுங்களே. என்னையா நீ பயப்பட மாட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கடையில உட்காந்து சரக்கு அடிக்கிற? வேற எங்கலே போல. எது தாப்புல ஒரு கடையில பூச்சி மருந்து வியாபாரம்னு போட்டுருக்கோம். அங்க போய் ரோக்கர்னு கேளு, வாங்கி கப்பு நடி, எல்லா பேரும் பயப்படுவாங்க. அப்படியானே சொல்றீங்க? ஆமா, இதே வேகத்துல போனேன்னு வை, அரை மணி நேரத்துல பேய் ஆயிருவேன். உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, ஊர் போய் எல்லா பேர் பொண்டாட்டியும் பயப்படுவாங்க. போய் சேரு. செத்தால உங்களை மறக்க மாட்டாளே. டேய், செத்ததுக்கு அப்புறம் என்ன ஏன்டா நினைக்கிறேன்? உன் அட்டாக்கு அப்புறம் பொண்டாட்டி, மாமியா, குழந்தையா அப்படிதான் இருக்கணும். அண்ணனுக்கு ஆவினா அலர்ஜி, பயப்படுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரு எல்லா சரக்கையும் விட்டு போட்டு போயிட்டான். யாராவது பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? எங்களுக்கு சரக்கு வேணும், சரக்கு வேணும். என்னடி இப்படி மெசேஜ் இருக்கு? சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது போல. யோ, மூஞ்சி மோரிய பாரு, தாவணி எடுத்து தொடச்சிங்க இருக்க. அம்மா தானமா தொங்குச்சு. வாங்க, போகி பண்டிகை மக கல்யாணம் எப்ப முடிஞ்சிச்சு? இவன் போகி பண்டிகைக்கு இருக்க வேண்டியவன், இவன் பேச்ச நம்பாதீங்க.